தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த தமிழ் சேனல் ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற விஷயங்கள் அப்படின்றது நிறைய வேக்கண்ட் அப்படின்றது உருவாகும். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்டுக்கு போகிற மாணவர்கள் வேக்கண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. ஸோ வேக்கண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் போகணுமா, இல்லைன்னா அதை அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போனால் இது கிடைக்குமா கிடைக்காதா நமக்கு ஒரு உறுதித்தன்மையானது நமக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஹியூஜ் வேக்கண்ட் அப்படின்றது டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நிறைய வேக்கண்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதே போல பாண்டிச்சேரியில் இருக்கிற 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே வேக்கண்ட் அப்படின்றது ரொம்ப நிறைய இருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் ஒரே விஷயம் கவனிச்சுக்கோங்க. டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் மதிப்பெண் குறைவா இருக்கு, நான் போறேன் அப்படின்றத விட நான் தேர்ட் ரவுண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாமா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல இந்த ஆல் இண்டியா கோட்டால ஸ்டேட் கோட்டால நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டீம் டே நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பட் என்னன்னா ஒரு விஷயம் பொதுவாக நடக்கிறது, போன வருஷம் நடக்கிறத நான் சொல்றேன். பொதுவாக ரவுண்ட் 1ல இருந்த மார்க்குக்கும் ரவுண்ட் 2ல கொஞ்சம் குறைஞ்சி வருது. நான் சொல்றது டீம் யூனிவர்சிட்டிக்கு. ஆனால் அதே டீம் யூனிவர்சிட்டியில ரவுண்ட் 3க்கு போகும்போது ரவுண்ட் 2 விட ரவுண்ட் 3 இன்க்ரீஸ் ஆகுது மார்க். அதனால நீங்க ரவுண்ட் 2 தான் உங்களுக்கு சேஃப். நீங்க ஆல் இண்டியா கோட்டா வழியா கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தாலும் சரி, ஆல் இண்டியா கோட்டா வழியா டீம்டு யூனிவர்சிட்டி எடுத்தாலும் சரி. ஆனா முன்கூட்டியே நீங்க ரவுண்ட் 2ல அப்ளை பண்றது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பா டீம்டு யூனிவர்சிட்டி தேர்ட் ரவுண்ட் போகணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.